ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அன்பாக்சிங்கிறத நான் டைட்டிலில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. கீதம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். வெஜ், அதாவது தமிழ்நாடு மீல்ஸுன்ற ஃபுட்டை தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சரி, லஞ்சுக்கு சாப்பிட்லான்ட்டு. இது என்னடா அது இப்படி நான் ஆர்டர் பண்ணது சிம்பிளாக வரும்னு நினச்சேன். பட் இந்த மாதிரி அன்பாக்சிங் டைப்பில் வரும்ன்றது எனக்கே தெரியாது. ஸோ அதனால் இது எப்படி இருக்குன்றத உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கேன், அதாவது டெலிவரிக்காக. ஸோ எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஐ திங்க் இது அப்பளம், அண்ட் தென் இது ஒரு மேங்கோ பிக்கிள், அண்ட் தென் ஐ திங்க் இது சப்பாத்தி. ஒரு சப்பாத்தி எத்தனை இருக்குது? ஐ திங்க் ஒரே ஒரு சப்பாத்தி தான் மடித்து வச்சுருக்காங்க. அண்ட் தென் இதெல்லாம் கூட்டு. ஐ திங்க் இது ஒரு பார்க்குறதுக்கு என்னென்னு பார்ப்போம். 1 மினிட். இது ரசம், கண்டிப்பாக தண்ணியாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இது ஒரு ஐ திங்க் கத்திரிக்காய் காய், பார்க்குறது தெரியுது, கத்திரிக்காய் காய் தான். அண்ட் தென் இது சாம்பார், தெளிவாக தெரியுது, சாம்பார். ஸோ அநேகமாக இது காரக்குழம்பாக இருக்கும், ஏன்னா அது இப்படி தான் திக்காக இருக்குது லேசாக. அண்ட் தென் இது தயிர், இது மோர் தண்ணியாக இருக்குது. அண்ட் தென் இது ஏதோ ஒரு ஸ்வீட்டு தான், ஐ திங்க் பாயாசம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கூட்டு தான், குழம்பு மாதிரி இருக்குது. அண்ட் தென் ஃப்ரூட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்டு இதுவும் ஒரு காய் கொடுத்துருக்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா சாம்பார் தான் நினைக்கிறேன். 2 சாம்பார், இல்லை சாம்பார் மாதிரி இல்லை, ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் இங்கே வைக்கிறேன். இது சாப்பாடு, ரைஸ். இது பொடி கொடுத்துருக்காங்க. பொடிக்கு ஆயில். ஓகே, கூட்டு இங்கே ஒன்று, சப்பாத்தி. இது அப்பளம், ஒரு சின்ன சின்ன அப்பளம் மாதிரி இருக்குது, ஒரு 3 அப்பளம் இருக்குது அதில், பிக்கிள். ஸோ ஆக மொத்தத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1